السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மன்னியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ ஒரு பாக்கியமான சிறந்த நபியாக இருக்கிறார்கள் என்றால், அவருடைய உம்மத்தாக நாம் பிறந்ததே பாக்கியமாக இருக்கின்றது. எனவேதான் உலகத்திலே எந்த உம்மத்துக்கும் எந்த சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படாத பல்வேறு பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அது பற்றிய சில செய்திகளை நாம் தொடராக அறிந்து வருகின்றோம். இதுவரைக்கும் 10 சிறப்புகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது சிறப்பு என்னவென்றால், இந்த உம்மத்தை சார்ந்தவர்களேதான் சுஹதாக்கள் எனப்படும் வீர தியாகிகள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த உம்மத்திலேதான் ஷஹீதுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஷஹீதாக ஆகுதல் என்பது மிகப்பெரிய பாக்கியம். ஏனெனில் இந்த உலகத்திலே வந்த எல்லோருக்கும் ஒரு நாள் மௌத் என்பது இருக்கின்றது. அந்த மௌத் என்பது ஷஹாதத் என்ற வீர மரணமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மௌத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதாக பெருமானார் சொன்னார். மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற கஷ்டத்துக்காக வேண்டி மௌத்தை ஆசைப்படக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற கஷ்டத்துக்காக வேண்டி மௌத்தை ஆசைப்படக்கூடாது. ஆனா அதே நேரத்திலே தன்னுடைய மௌத்து பொதுவாக எப்போது ஏற்பட்டாலும் ஷஹாதத்துடைய மௌத்தாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும். ஹதீஸிலே வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சால ஷஹாதத பிஸித்கின், எவர் உண்மையான உள்ளத்தோடு ஷஹாதத்தினுடைய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றாரோ, பல்லகல்லாஹு மனாசில ஷுஹதா வைன்கான் அலா ஃபிராஷிஹி, அவர் வீட்டிலே மௌத்தானாலும் கூட ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அவர் பெற்றுக் கொள்கிறார் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப எப்போதுமே ஷஹாதத்தினுடைய மௌத்தை ஒருவர் அல்லாஹ்ட்ட கேட்கணும். நம்முடைய முன்னோர்கள் கேட்டார்கள், அது வரவில்லை என்பதாக கவலைப்பட்டார், அழுதார். இரண்டுக்குமே வரலாறு இருக்கின்றது. அதாவது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ் ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே எனக்கு வீர மரணத்தை கொடுப்பாயாக, வஜால் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக, உனது ரசூலுடைய உனது நபியினுடைய இந்த பூமியிலே எனது மௌத்தை கொடுப்பாயாக என்பதாக அல்லாஹ் துஆ செய்தார். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஏனென்று சொன்னால், அன்றைய காலத்திலே மதீனா முழுவதும் இஸ்லாமியர்கள் மட்டுமே வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க என்ன கேட்கிறாங்க, இரண்டுமே மாறுபட்டது, வேறுபட்டது. எனக்கு மௌத்து வந்து உன்னுடைய பாதையில நாம் ஷஹீதாக்கப்பட வேண்டுமாக கேட்கிறாங்க. அதே நேரத்தினுடைய மவுத் என்பது இங்கே மதீனாவில் ஏற்பட வேண்டும்னு கேட்கிறாங்க. எப்படி சாத்தியம்?
என்பதாக சஹாபாக்கள் பலர்கள் யோசித்தார். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி திரும்பி சஃப்புகளை சரி செய்கிற நேரத்திலே தான் அபூ லூலு என்ற மஜூசி முஸ்லிமுடைய தோற்றத்திலே வந்து என்ன செய்தான், தொழுகையிலே கலந்து கொண்டான். அவன் தான் தன்னிடத்திலே இருந்த விஷம் தோய்க்கப்பட்ட அந்த கத்தியை கொண்டு என்ன செய்தான், அவளை குத்தினான். குடல் என்ன செய்த, குடல் வெளியிலே வந்து ஷஹீதானார்கள். அந்த வரலாறு உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, அப்படி என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் கூட தனக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹாதத்தினுடைய மௌத்து கிடைக்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார். அல்லாஹ்ட்ட கேட்டார். நாமும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதான் பெருமானார் சொல்றாங்க, அன்சார ஷஹாதத்தை விசுதிக்கு, தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை விளங்கியவர்கள் அதை கேட்கிறார்கள். திண்டுக்கல் யூசுஃபியா மதரசாவுடைய நிறுவனராக இருந்தவங்க ஹலீல் அஹ்மத் கீரனுடைய சார், உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். அவங்க பலஸ்தீனுக்கு ஒரு தடவை போயிருந்தாங்க. உலக நாடுகள் பூரா என்ன போயிருக்காங்க, போய் தாவத்துடைய பணியை செய்யக்கூடியவங்க. அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, நான் பலஸ்தீனுக்கு சென்றேன், அங்கே ஒரு சிறுவனை சந்தித்தேன். ஏண்டா உங்க அம்மா அத்தாவெல்லாம் எங்கன்னு கேட்டேன், பெற்றோர்லாம் எங்கேன்னு வாங்க நான் கேட்டேன். எல்லாம் இறந்துட்டாங்க, ஷஹீதாயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நீ வந்து என் கூட வந்துரு, நான் உன்னை என் பிள்ளையா வச்சு உன்னை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன வசதி வேணுமோ எல்லாம் செஞ்சு தரேன், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு என்கிட்ட எல்லாம் இருக்கு, உங்க பெரிய செல்வம் தரவும், பெரிய கல்வி கடலாக இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செல்வத்தையும் நிறைய அல்லாஹ் கொடுத்துருந்தாங்க. இப்போ சொன்னாங்க, நீ வந்து உனக்கு என்ன படிக்க ஆசைக்குரிய உன்னை படிக்க வைக்கிறேன், உனக்கு என்ன, உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு கேட்கக்கூடிய உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன், என்னோட எல்லாம் எல்லா பாக்கியம் கொடுத்துருக்கா, என் கூட வாப்பா. அந்த பையன் கேட்டானா, உங்க ஊருக்கு வந்தா எல்லாம் கிடைக்கும், ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டான். ஷஹாதத்தினுடைய பாக்கியம் கிடைக்குமா, இங்கு நான் வாழ்ந்தால் ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்குமாக அவர் அப்போது சொன்னார். இன்றும் அந்த பூமி என்று ஒரு புனிதமான பூமி, ஷஹீதுகள் நிறைந்த ஒரு பூமி. அது வெளியிலே பார்ப்பதற்கு எதிரிகள் கைப்பற்ற நினைக்கிறார்கள், ஆனால் ஒருபோதும் அதை யாரும் கைப்பற்ற முடியாது. நான் சரீரத்துல கூட ஒரு வீடியோ போட்டதுனா இல்லையா, அந்த ஊரா வந்துட்டு என்ன செய்யணும், மக்களை அப்புறப்படுத்தி விட்டு அந்த கட்டிடங்களை இழுத்து விட்டு ரியல் எஸ்டேட் பண்றதுக்காகவே அமெரிக்கா இஸ்ரேலும் செய்யக்கூடிய சதிதான். ஆனால் ஒரு விஷயத்தை விலகிக் கொள்ளுங்கள், அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்து எவனாவது வாழ்ந்திருக்கிறானா? வாழ முடியாது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய புனிதமான பூமி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவ்வளவு சிறப்புகள் சொன்ன பெருமானாரால் சொல்லப்பட்ட ஒரு புனித பூமி, அதை ஆக்கிரமிச்சே வாழ முடியும்? எவனும் வாழ முடியாது, யாரும் அதை கைப்பற்ற முடியாது. அப்படி கைப்பற்றினாலும் அவனுக்கு அது புதைகுடியாகவே அது ஆகிவிடும். சரி, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஷஹாதத்துடைய வாக்கியத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும். அது கிடைக்கவில்லை என்பதாக சஹாபாக்கள் அழுத வரலாறு இருக்கிறது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தினுடைய படை தளபதிகளிலே பிரபலமான சிறந்த ஒரு தளபதி அவர். இஸ்லாமிய வரலாற்றிலே 3 தளபதிகள் பிரபலமானவர்கள், சாத் பின் அபீ வக்காஸ், ஹாலித் பின் வலீத், அம்ர் பின் ஆஸ். இவர் பிரபலமான தளபதிகள். காலித் பின் வலீத் அவர்கள் தன்னுடைய மௌத்துடைய நேரத்தில் இருக்காங்க, சக்கராத்துடைய நிலையில இருக்காங்க. அவர்களை பார்ப்பதற்கு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா போறாங்க. காலித் பின் வலீத் அழுகுறாங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் கேட்டாங்க, ஏன் நீங்க அழுகுறீங்க, ஏன் அழுகுறீங்க, அழுகாதீங்க, அல்லாஹ் தஆலா உங்களை கூட இந்த மார்க்கத்துக்கு நிறைய உதவியும் செய்திருக்கின்றார், நிறைய நாடுகள் கைப்பற்றப்பட்டதிலே உங்களுடைய பெரும் பங்களிப்பு இருக்கிறது, ஏன் நீங்க அழுகுறீங்க? சொன்னாங்க, நான் இவ்வளவு வீரதீரத்தோடு நான் போர் செய்தேன், ஆனால் நான் ஷஹாதத்தை வாக்கிலே கிடைக்கிறேன், நான் ஷஹீதாக வேண்டும் என்பதற்காகவே நான் போராடினேன், ஆனா ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்காம நான் வீட்டுல மூத்தா போறேவாக அவங்க அழுதாங்க. அப்போதான் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய ஞானம் கடல் இல்லையா, அவங்க பெருமானாருடைய துஆவை கொண்டு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய ஞானத்தை எல்லாம் கொடுத்தாங்க. டக்குன்னு சொன்னாங்க. அறிவுனா என்ன தெரியுமா, ஒரு கேள்விக்கு உடனடியாக தீர்க்கமான பதில் சொல்லுதல், அறிவார்ந்த பதில் சொல்லுதல்.
அப்துல்லாஹ் அப்பாஸ் அவங்க அல்லாஹ் தஆலா அந்த ஞானத்தை கொடுத்திருந்தாங்க. உடனே சொன்னாங்க, எப்படி நீங்க ஷஹீதாகுவீங்க? கேட்கிறாங்க, எப்படி நீங்க ஷஹீதாகுவீங்க? உங்களுக்கு பெருமானார் என்ன பேர் வைத்தார்கள்? சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள் என்பதாக பேர் வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய வாள் என்பதாக பேர் வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய வாளை எதிரிகளால் எப்படி ஒழிக்க முடியும்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய வாளை எதிரிகளால் எப்படி ஒழிக்க முடியும்? உங்களை எப்படி அவர்கள் கொலை செய்ய முடியும், வெல்ல முடியும் என்பதாக கேட்டாங்க. உடனே அவங்க அமைதி ஆயிட்டாங்க. ஏன்னா நமக்கு ரசூலா இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம இருந்துகிட்டே சகாதத்தை பாக்கியவர் கிடைக்காம என்ன செஞ்சாங்க, அவர் என்ன செஞ்சாங்க, அமைதியாகி கொண்டார். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, சகாதத்துடைய பாக்கியம் அவ்வளவு பெரியது. அதிலேயும் கூட இந்த உம்மத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தார், அந்த பாக்கியத்தை அதிகமாக கொடுத்திருக்கின்றார். ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா தவுதுன அஷஹீத ஃபீக்கும், உங்களிலே யாரை ஷஹீத் என்பதாக கருதுகிறீர்கள் என்பதாக கேட்கிறாங்க. யாரை ஷஹீத் என்பதாக கருதுகிறீர்கள்? சஹாபாக்கள் சொன்னாங்க, மன் குத்தில ஃபீ ஸபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மன் குத்தில ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் என்ன செய்யறாங்க, இறந்து போகிறார்களோ. அல்லாஹ்வுடைய பாதையில என்ன, இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு போர் நடக்கின்றது, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டிய அந்த போரிலே வீர தீரத்தோடு அவர் போரிடுகின்றார், அதில் அவர் இறந்து போகின்றார், எதிரிகளால் வெட்டப்பட்டு இறந்து போகிறார் என்று சொன்னால் அவர் ஷஹீது என்பதாக சொன்னார். இப்ப பெருமானார் சொன்னாங்களாம், இன்ன சுகதா உம்மத்தி இதன் கலீலுன், அப்படி பார்த்தால் அந்த நேரத்திலே என்னுடைய உம்மத்திலே சுகதாத்துடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஆனால் என்னுடைய உம்மத்து எவ்வளவு பெரிய பாக்கியமான தெரியுமா? உலகத்திலே எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படாத சுகதாக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கொடுக்கப்பட்ட சிறந்த பாக்கியம் பெற்ற உம்மத்து இந்த உம்மத்து. நீங்க சொல்றது வந்து வாஸ்தவம் தான், உண்மைதான். ஆனால் அது மட்டும்தான் இந்த சுகதாக்களுடைய அந்தஸ்தை கொடுக்கும் என்று சொன்னால் உம்மத்தை சார்ந்தவர்களிலே சுகதாக்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் சொல்வாங்க, அஷ்ஹுஹதாஉ ஹம்ஸத்து, 5 வகையான மனிதர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகிறார்கள் சொன்னாங்க. அல் மத்ஊனு வல் மப்தூனு வல் கரிகு வல் ஹதமு வல் ஷஹீது ஃபீ ஸபீலில்லாஹ். எவர்கள் காலரா நோயிலே இறந்து போகிறார்களோ, யார் பேதியிலே வயிற்றோட்டத்திலே இறந்து போகிறார்களோ, யார் தண்ணீரிலே மூழ்கி இறந்து போகிறார்களோ, யார் சுவர் இடிந்து விழுந்து இறந்து போகிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகிறார்களோ, இவர்கள் எல்லோரும் ஷஹீதாக பெருமானார் சொன்னார். அப்படினால் இந்த உம்மத்துக்குத்தான் அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், ஒருவர் காலரா நோயிலேயோ அல்லது என்ன செய்யறது வயிற்றோட்டத்திலேயோ அல்லது என்ன செய்யறாங்க தண்ணீர்ல மூழ்கி இறந்து போயிடுறாங்க, தண்ணீர்ல மூழ்கி யதார்த்தமா இறந்து போயிடுறாங்க, அல்லது சுவர் இடிந்து போய் மூத்தாயிடுறாங்க, வீட்டுல தூங்குறாங்க, சுவர் இடிந்து போச்சு, இந்த கேரளாவில ஏற்பட்டு சுகதாக்களுடைய அந்தஸ்து தான். வரலாற்று ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஒருவர் தூங்கிட்டு இருந்தார், ஒருவரை தூங்கிட்டு இருந்தார், உடனே வந்து ஒருத்தர் எழுப்பிட்டார், எந்திரிக்க சுவர் இடிஞ்சு உணவு போகுது. அவர் என்ன சார் முதலே போய் எதிர்த்து கொஞ்சம் தள்ளி வரா, சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு. உடனே அவர் கேட்டாரா, நல்ல வேலைங்க காப்பாத்திட்டீங்க, இந்நேரம் சுவர் இடிஞ்சு விழுந்திருந்தா நான் இறந்து போயிருப்பேன், நல்ல வேலையை காப்பாத்திட்டீங்க, நீங்க யாரு? நானா சைத்தானா? என்னங்க என்னை காப்பாத்திட்டீங்க? சைத்தான் சைத்தான் வந்துட்டு கெட்டதானே செய்வான், எனக்கு நல்லது செஞ்சுட்டீங்க. சுவர் இடிஞ்சு விழுந்து மூத்தா போயிட்டாருன்னா உனக்கு ஷஹீதுடைய பாக்கியம் கிடைச்சது, அது உனக்கு கிடைக்கக்கூடாது, உனக்கு எழுப்பி விட்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டான். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த சுகதாக்களுடைய அந்தஸ்தை பெற்று தரக்கூடியது. அதே மாதிரி இன்னொரு திசையோட பெருமானார் சொல்லுவாங்க, எந்த மனிதர் என்ன செய்யறது, தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக, உடமையை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய தீனை பாதுகாப்பதற்காக யார் இறந்து போகிறார்களோ அவரையும் ஷஹீத் என்பதாக பெருமானார் சொன்னார். அதனால என்னன்னா, இந்த உம்மத்திலே சுகதாக்களுடைய எண்ணிக்கை அதிகமானது, இந்த உம்மத்துல சுகதாக்களுடைய எண்ணிக்கை அதிகமானது. ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, மன் குத்தில தூன மாலிகி ஃபஹுவ ஷஹீத், ஒருவருடைய பொருளை பாதுகாப்பதற்காக போராடுகின்றார். நம்ம பாக்கெட்ல என்ன செய்யறோம், பொருள் வச்சிருக்கோம், நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய பொருளை ஒருத்த அபகரிக்க வர்றோம், அவனை எதிர்த்து போராடுகின்றோம். அதுல ஒருவேளை வந்துட்டு இவர் இறந்து போயிட்டாரு, அதான் தாக்கி இறந்து போயிட்டார் அப்படின்னா இவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகிறார். மன் குத்தில தூன தீனிகி ஃபஹுவ ஷஹீத்,
தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அவர் போரிடுகின்றார். அதுல இறந்து போனார், ஷஹீத் எந்தஸ்தை பெறுகிறார். மன் குத்தில தூன தமிகி பகுவ ஷஹீத். ஒருவர் என்ன செய்யறார் அப்படின்னா, இவனை கொலை செய்வதற்காக ஒருவர் வருகின்றார், மார்க்கத்துக்காக அல்ல, இவனை கொலை செய்வதற்காக ஒருவர் வருகின்றார், அவனோடு போராடுகின்றார், தன்னை பாதுகாப்பதற்காக அவனை போராடுகின்றார், அதுல தேடி இறந்து போகிறார், அவர் ஷஹீத். பெருமான சொல்ல குத்தில தூன் அக்ரி பகுவ ஷஹீத். தன்னுடைய குடும்பத்தை அழிப்பதற்கு ஒருவர் வர்றார், அவருடைய மனைவி மக்களை அழிப்பதற்காக ஒருவர் வருகிற நேரத்திலே அவரை அதை எதிர்த்து போராடுகின்றார், அதிலே அவர் இறந்து போனார், அவர் ஷஹீத். அப்ப சுஹதாக்களுடைய எண்ணிக்கை நமக்கு என்ன செய்யறது, அதிகமாக கொடுக்கப்பட்ட விசேஷமான உம்மத்தாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் சுஹதாக்கள் எவ்வளவு பெரிய பாக்கியமானவர் தெரியுமா? அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சுஹதாக்களை பற்றி பெருமையாக சொல்வார். வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉ இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வுடைய பாதையில யார் இறந்து போனார்களோ அவர்கள் ஷஹீதாய், அவர் என்ன செய்தாங்க, மூத்தாகிவிட்டார் வாதியை கருதாதீங்க. 3வது சூராவுடைய 169வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வார், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்துட்டாங்களோ அவர்கள் மூத்தாவதாக நீங்க கருதாதீர்கள், அவர் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த ரப்பி யுர்ஸகூன், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சகலவிதமான பாக்கியங்கள் வழங்கப்படுகிறது. ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த அருள்கொடைகள் நினைத்து அவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறை கூறுகிறார். எனவே இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட விசேஷமான சிறப்பு என்னவென்றால், இந்த உம்மத்திலேதான் சுஹதாக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியம் கொடுக்கப்பட்ட உம்மத்தாக இருக்கிறார்கள். நாமும் அல்லாஹ்ட்ட கேட்கலையா, அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே ஷஹாதத்துடைய மௌத்தை கூடியதாக ஒருவர் கேட்க வேண்டும் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். எதை கேட்டோம் அதை கடைபிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிய ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.